பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ஈரோடு மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக உறுப்பினர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து பெண்கள் மீதான குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்ததாக கருத்து தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் இருந்து பவானிசாகர் செல்லும் சாலையில் கரூர் வைஷ்யா வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கிக்கு பணம் செலுத்த வந்த நபர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை வங்கியின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இதை கண்ட வழியாக வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தின் மீது அமர்ந்தவாறு சிறிது நேரம் கழித்து அந்த வாகனத்தை திருடிச் சென்றுள்ளார். தற்போது அந்த நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தில் இரு மாநில கலால் துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கூட்டத்தில் தற்போது சபரிமலை சீசன் தொடங்கிவிட்ட காரணத்தினாலும் புத்தாண்டு பொங்கல் தினங்கள் வருகை தர உள்ள காரணத்தினாலும் தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு அல்லது கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு எந்த ஒரு தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு செல்வதை தடுப்பதற்கு என்ன வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ராஜகோபாலப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சத்யா நகரில் ஊராட்சி சார்பில் 24 மணி நேரமும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கும் வகையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட 1000 லிட்டர் தண்ணீர் தொட்டி திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியை ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலம் இலவச வீட்டுமனை வழங்க கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் காலியாக உள்ளவற்றில் இலவச வீட்டுமனை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு இலவச வீட்டுமனை வாங்க வலியுறுத்தியும் மேலும் தகுதி உள்ள அனைவருக்கும் இலவச வீட்டுமனை வழங்க ஏதுவாக போதுமான நிலம் கையகப்படுத்த வலியுறுத்தியும் காத்திருக்கும் போராட்டம் கட்டுமான தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் மிகவும் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் முன்பக்கம் சாலை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் கோவில் இருக்கும் இடத்திற்கு அருகாமையில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவில் இருக்கும் இடம் தனிநபரின் பட்டா இடம் என சொல்லி அதன் உரிமையாளர் வேலையை நிறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனால் சாலை அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மண்பாதையில் கடந்து செல்ல மிகவும் சிரமமாக உள்ளதாக பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 3 அடி நீளமுள்ள கொடிய விஷமுள்ள கட்டு விரியன் பாம்பு இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் அங்கு வந்த பாம்பு பிடி ஆர்வலர் அலுவலகத்தில் பதுங்கி இருந்த கட்டுவிரியன் பாம்பை லாவகமாக பிடித்து காட்டுக்குள் விட எடுத்துச் சென்றனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி கடலூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் தலைமையில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மௌன ஊர்வலமாக சென்று தலைமை தபால் நிலையம் அருகே வைக்கப்பட்ட மறைந்த மன்மோகன் சிங் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நினைவஞ்சலி கூட்டத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் செய்த திட்டங்களை எடுத்துக் கூறி அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கனகம்மா சத்திரம் ஊராட்சியில் வீடுகளுக்கு உள்ளே சென்ற கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாராமல் இருப்பதால் நோய் பரவல் ஏற்படும் அச்சம் உள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதனால் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி அம்மனம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர்.
வேலூரில் உள்ள மாநகர காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் டிகாராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் மறைந்த மன்மோகன் சிங்கின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மதுரை தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நகர தலைவர் எம் பாண்டீஸ்வரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் டி சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மன்மோகன் சிங் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தினர். வடமாநில சுற்றுலா பேருந்து ஒன்று சேலம் மேட்டூர் அணை அடுத்த கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள மாதேஸ்வரம் மலைக்கு சென்று திரும்பிய பொழுது காரைக்காடு பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு செக் போஸ்ட் பகுதியில் அங்குள்ள காவலர் சுற்றுலா பேருந்தை நிறுத்தி சோதனை செய்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது பேருந்தில் மதுபோதையில் இருந்த வட மாநிலத்தவர்கள் காவலரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து காவலரை தாக்கிய வட மாநிலத்தவர்கள் பயணித்த பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்து அவர்களை தாக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.